தூத்துக்குடி திருச்செந்தூரில் உங்களுக்கு வோல்வோ 9600 SLXல வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவி ரெஸ்ட் ரூம் வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஒரே பஸ்ஸு எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய தலைநகரமான சென்னையில் இருந்து இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் வரை டிராவல் பண்ண போறோம். முருகனின் 6 படையில 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் வரை இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வால்வோ பஸ் ஜர்னி வரப்போகுது நம்ம சேனல்ல. எந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட். இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்மளுடைய பஸ் டிராவல் இருக்க போகுது ஃப்ரம் சென்னை டு திருச்செந்தூர் வரை. எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொல்லணும்னா நான் ஸ்டார்டிங்ல டிராவல் பண்ணியிருப்பேன். அவங்க ஆம்னி பஸ் வந்த ஃபீல்டுல நான் உடன்குடியில இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தம்புது வால்வோ 9600 SLXல இன்னைக்கு டிராவல் பண்ணி திருச்செந்தூர் வர போக போறோம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 9:30 மணி கோயம்பேடுல இருந்து எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 8:15 வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறாங்க. நமக்கு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுது. வீட்டில் அப்படியே சாப்பிட்டு நம்ம டேரெக்டாக கோயம்பேடு போயிட்டு பஸ்ஸை பார்க்கலாம். மெயினாக எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி இந்த ரூட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ வால்வோ 9600 SLX பஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் சென்னை டு திருவேண்டரம் 3 சர்வீஸும், சென்னை டு எர்ணாகுளம்ல ஒரு சர்வீஸும், சென்னை டு திருச்செந்தூர்ல ஒரு சர்வீஸும் விட்டுருக்காங்க. மக்களே, எஸ்பிஎம் பார்க்கிங் வந்தாச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேர் தனபால் பார்க்கிங் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கோயம்பேடில் இருந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா K10 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே எஸ்பிஎம் உடைய பஸ் பார்க்கிங்கு. எவ்வளோ பஸ் நிற்கிது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் பஸ் தான். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான். ஒரு பிராண்ட் நியூ BS6 வோல்வோ 9600 SLXல இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு பார்க்க சும்மா கம்பீரமாக இருக்குது மக்களே. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிகிட்டே இருக்கோம். எஸ்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரூட்டுக்கு சென்னையில் இருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பஸ்ஸாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிகிட்டே இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும்.
மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வால்வோடைய இன்டீரியரு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 Volvo 9600 SLXங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 40 பர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக 42 வரும் வால்வோவில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 பர்த்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 40 பர்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு, அதுவும் இல்லாமல் எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED டிவியும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED டிவி வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பர்த்தாக இருக்கட்டும், டபுள் பர்த்தாக இருக்கட்டும், உங்களுக்கு LED டிவியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Volvo 9600 SLXல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா Volvoவில் டிவி வச்ச ஒரு பஸ்ஸில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். LED டிவி ப்ளஸ் ரெஸ்ட் ரூமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோன்னா நமக்கு உள்ளே வந்துட்டோன்னே டோர் இருக்குங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணி தான் நம்ம பஸ்ஸுக்குள்ளே உள்ளே வருவோம். ஆனால் இப்போ வர உங்களுக்கு எல்லா பஸ்லேயும், உங்களுக்கு வால்வோவாக இருக்கட்டும், இல்லைனா பிரகாஷ் கெப்பல்லா, MG ஸ்லீப்பர் பஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து வைக்கக்கூடாதான். இப்போ வந்து RTO புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தனால நம்ம வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எதுக்குன்னா ஒரு எமர்ஜென்சி, சப்போஸ் பஸ்ஸில் வந்து ஒரு ஃபயர் வந்துடுச்சுன்னா நமக்கு டோர் இருக்குன்னா சடனாக ஓப்பன் பண்ணி வர முடியாதுல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து கொடுக்கலையா. வால்வோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் இன்ஜின் தான், உங்களுக்கு பேக்கில் தான் இன்ஜின் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபயர் எஸ்டிக்யூஷன், உங்களுக்கு வந்து CCTV கேமராலாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவரானா இப்போ தான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏசியோடைய ஜில்னஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்துட்டோன்னே செம்ம ஒரு ஜில்னஸாக இருக்குது. உடனே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்துடுச்சு. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டபுள் லோயர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லோயர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் எரியுங்க. இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. சப்போஸ் உள்ள ஆள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் எரியும், ஆள் இல்லைன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும். ஸோ அது வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, இப்போ வந்து க்ரீன் லைட் எரியுது. யாருமே வந்து இல்லை, ரெஸ்ட் ரூம் வந்து யாரும் போகல. சப்போஸ் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போனாங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெட் லைட் எரியும். ஸோ அதான் வந்து இதுக்கான ஒரு சிம்பிள் மக்களே. லைட் போட்டிருக்கு, எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்களா ஓப்பன் பண்ணி. நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் எரியுது பார்த்தீங்களா. ஆள் இருந்தால் ரெட் லைட் எரியும், ஆள் இல்லைன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் எரியும். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி வருது, நீங்கள் ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். தண்ணி பக்காவாக வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த சோப் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லாயிருக்கு மக்களே. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் யூரின் போகிறதுக்கு மட்டும்தான். மற்றபடி வந்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. ரெஸ்ட் ரூம் போகிறீங்கன்னா யூரின் போயிட்டு வந்துடுங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது மக்களே. நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா U13 சிங்கிள் அப்பரில் வந்து இன்றைக்கி சென்னை டு திருச்செந்தூர் வரை ட்ராவல் பண்ண போகிறேன். பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களே. புது பர்த்து எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். LED டிவிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்மளுடைய நெட்டு கனெக்ட் பண்ணிலாம் பார்க்க முடியுமா, இல்லைனா இவங்க மூவி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மட்டும் தான் பார்க்க முடியுமா, எல்லாமே வந்து நம்ம பர்த்தில் உட்காந்துட்டு நம்ம பார்க்கலாம் மக்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விண்டோலையும் உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா இதுலேயும் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க மக்களே. கரெக்டாக 3 வால்வோ பஸ்ஸு ஒரே டைமில் கிளம்பும். கரெக்டாக 9:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஸ்ஸு, திருச்செந்தூர் பஸ்ஸு, எர்ணாகுளம் பஸ்ஸு, திருவேண்டரம் பஸ்ஸு, 3 பஸ்ஸு ஒரே டைமில் 9:30க்கு வந்து கிளம்பும். சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்குது 3 வால்வோ ஒரே இடத்துல பார்க்குறது.
நெக்ஸ்ட்டு எஸ்பிஎம்மில் எந்த வால்வோ ட்ரை பண்ணலான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை டு திருவேண்டரமா, சென்னை டு எர்ணாகுளமா, இல்லைனா திருவேண்டரம் டு பெங்களூர் போகிற வால்வோ ட்ரை பண்ணலாமான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை எஸ்பிஎம்மில் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்த புதுசில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் உடன்குடியில் இருந்து சென்னைக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த பஸ்ஸு சென்னை டு திருவேண்டரம் உங்களுக்கு உங்களுக்கு திருநெல்வேலி, நாகர்கோயில், மார்த்தாண்டம் வழியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பஸ் எர்ணாகுளம் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வழியாக உங்களுக்கு எர்ணாகுளம் வந்து போவாங்க. கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர் வழியாக உங்களுக்கு எர்ணாகுளம் போவாங்க. நம்மளுடைய பைலட் அண்ணா வால்வோ சீட்டில் உட்காந்துட்டு சும்மா கம்பீரமாக இருக்கிறாங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? எஸ்பிஎம்ல வந்து அந்த இதுலேருந்தே இருக்கீங்க. ஓகேண்ணா. இந்த புது வால்வோ சர்வீஸ் சென்னை டு திருச்செந்தூர் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுண்ணா? நேற்று பண்ணாங்க. ஓகேண்ணா. இங்கே எடுக்கிற டைமு சென்னையில் திருச்செந்தூர் காலையில் போகிற டைம்னா 8:45. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இடையில எங்காச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறீங்களா? நிப்பாட்டுறீங்க. ஓகேண்ணா. எங்காச்சும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வேணும்னு கேட்டாங்கன்னா நிப்பாட்டுவீங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எப்படிண்ணா இருக்குது வால்வோ? நல்லா இருக்கும். ஓகேண்ணா, நல்லா இருக்கு. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மேலும் மேலும் டிரைவிங் ஃபீல்டில் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேயும் டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு எடுப்பாங்க. சென்னையிலையும் டெய்லி நைட்டு 9:30, திருச்செந்தூர்லேயும் டெய்லி நைட்டு 9:30க்கு எடுத்து இங்கே காலையில் 7:45 வர மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோடைய ரிட்டர்ன் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டைமிங் மக்களே. அதே போல் இந்த வால்வோ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் கீரு. அதே போல் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் வேணால் ஹைட்டு பண்ணிக்கலாம், இல்லைனா ஹைட்டு கம்மி பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ டிரைவரை நான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டை வந்து ஹைட்டு கம்மி பண்ணி வச்சுருக்கிறாரு. அதே போல் மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஆப் மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப் எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணி கூட டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ரெட் பஸ்ஸு, அபி பஸ்ஸு இது மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சரி மக்களே, நம்ம போயிட்டு நம்ம பர்த்தில் உட்காந்துட்டு பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். பார்த்துட்டு கிளாம்பாக்கம் தாண்டி நம்மளுடைய கேபின் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு வால்வோ பஸ் ஜர்னி. கண்டிப்பாக கேபின் ரைடு சூப்பராக எடுக்கலாம். நம்மளுடைய பர்த்து சிங்கிள் அப்பரு. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு, எஸ்பிஎம் பிராண்டிங் போட்ட ஒரு பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டு மொபைலை வைக்கிறதுக்கான மொபைல் ஹோல்டரு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பிலோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஃபியான பிலோ பிளாங்கெட் வந்து எஸ்பிஎம்மில் இருந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளக் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் உள்ளே வந்து நம்மளுடைய பேகை வைக்கிறதுக்கான லக்கேஜ் ஹோல்டரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம காலுக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டு போட்ட ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா எல்லோ கலரில் ஒரு சூப்பரான ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இது மேபி டிவிக்கான ஸ்விட்சான்றது எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி வந்து பார்க்குறதுக்கான ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நம்மளே டிவி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிமோட்டு. தென் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. வால்வோ போட்ட ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி ஆன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் சீட் நம்பர் U13 போட்டு வந்திருக்கு. வால்வோடைய இதை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வால்வோ ரெடி பண்ணி ஸோ வால்வோடைய ஃபேக்ட்ரி வந்து காட்டுறாங்க. இந்த ரிமோட் மூலியமாக தான் நம்ம டிவியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹோம் பட்டனு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹோமு, மூவி இருக்குது. மூவி வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மூவி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ட்டூன் இருக்குது. இப்போது குட்டீஸ் யாராச்சும் வராங்கன்னா கார்ட்டூன் பார்த்துக்கலாம். அதே போல் வீடியோஸ்ன்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தோன்னா கன்னடம் இருக்குது, தமிழ் இருக்குது. ஸோ தமிழ் மூவி, கன்னடம் வந்து இருக்குது. இது இல்லாமல் காமெடி வச்சுருக்குறாங்க. ஆனால் நெட்டு வந்து உங்கள் நெட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நெட்டு இப்போ நான் யூடியூப்குள்ளே போகிறேன்னா வைங்களேன், ஸோ அதில் வந்து நோ இன்டர்நெட்டுன்னு வருது. அதனால் நெட்டு மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பஸ்ஸு கிளம்பிட்டோன்னே உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் வந்து நைட் டைம் ட்ராவலில் மோஸ்ட்லி யாரும் வந்து டிவி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நைட்டு வேலை முடிச்சுட்டு பர்த்தில் படுத்து தூங்க தான் பார்ப்பாங்க. அதுவும் ஏசி பஸ்ஸு கண்டிப்பாக தூங்க தான் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் தூக்கம் வரலைன்னா நீங்கள் வேணால் டிவி பார்த்துக்கலாம். ஆனால் நெட்டு மட்டும் உங்களுடைய நெட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா மூவி இருக்குது, அந்த மூவியில் இருக்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மூவியை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வேணால் வீடியோ இருக்குது, உங்களுக்கு தமிழ் மூவி வச்சுருக்குறாங்க, ஸோ அது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டிவிலாம் பார்க்க போகிறதில்ல. நான் வால்வோவில் மெயினாக கேபின் ரைடு சூப்பராக எடுக்கணும். நம்ம கிளாம்பாக்கம் தாண்டி எடுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா 500 ml தண்ணி பாட்டில் வந்து SBM டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வந்து SBMல இருந்து கொடுத்துட்றாங்க. இந்த பஸ்ஸுக்கு சிட்டி போர்டிங் கிடையாது. கோயம்பேடில் நைட்டு 9:30 மணிக்கு எடுக்கிற பஸ்ஸு உங்களுக்கு ரோகிணி தேட்ரு, நெற்குன்றம், மதுரவாயில் வழியாக உங்களுக்கு பைபாஸ் ஜாயின் பண்ணி போரூர் டோல்கேட்டு அப்படியே இது போயிடுவாங்க. பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம் போய் செங்கல்பட்டு வழியாக போயிடுவாங்க. ஃபுல்லாகவே பைபாஸ் தான். உங்களுக்கு சிட்டி போர்டிங் வந்து கொடுக்கல. சென்னை டு திருச்செந்தூரில் அதிகமாக ஆப்ரேட் பண்ணுற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா SBM டிரான்ஸ்போர்ட் தான். ஒரு நாளைக்கு 7 சர்வீஸ் வந்து சென்னை டு திருச்செந்தூர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் சென்னை டு திருச்செந்தூரில் வந்த ஃபஸ்ட்டு வோல்வோ ஆம்னி பஸ்ஸில் வந்த ஃபஸ்ட்டு வோல்வோ பஸ் வந்து பார்த்திங்கன்னா SBM டிரான்ஸ்போர்ட் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி லயன் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லயன் வந்து சென்னை டு திருச்செந்தூர் வந்து வோல்வோ ஆப்ரேட் பண்ணல. உங்களுக்கு வந்து ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. SBMை பற்றி சொல்லணுன்னா மெயினாக அந்த டைமிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனாலே இவங்க பஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங் வாங்கின வண்டியாக இருக்கும். எல்லா ரூட்டும் நீங்கள் வந்து ரெட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் மேலே தான் வந்து ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் திருச்செந்தூர் பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் வைஸ் சூப்பராகவே இருக்கும். இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருச்செந்தூர் வர இந்த சைடு அப்பரில் எனக்கு 1800 வந்துச்சுங்க. நான் இந்த வாட்டி புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பஸ்ஸு, அபி பஸ்ஸு, இல்லைனா SBM உடைய வெப்சைட்டில் கூட டிக்கெட் புக் பண்ணல. நான் புக் பண்ணது SBM உடைய ஆத்தரைஸ்டு ஒரு கம்பெனி இருக்குங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ராவல்ஸு. உங்களை பற்றி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். அவங்கக்கிட்ட தான் டிக்கெட் புக் பண்ணேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பஸ் டிக்கெட்டும் வந்து புக் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட கூட டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர் வரும். ஸோ நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிக்கெட் ஃபார் எனக்கு சென்னை டு திருச்செந்தூர் சைடு அப்பரில் 1800 வந்துச்சு, 1800 வந்துச்சு. அப்படியே பாட்டுங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கணும். என்ன பார்க்கிங் உங்களுக்கு பாட்டு போறீங்க?
டைம் கரெக்டாக 10:40 கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். கிளாம்பாக்கமில் 11வது பிளாட்ஃபார்மில் வந்து போர்டிங் வந்து எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பரனூர் டோல்கேட் வந்துட்டோன்னே அங்கேருந்து நம்மளுடைய கேபின் ரைடு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. எங்கள் குறுக்கு ஹவுஸ் இருக்கீங்களா? ஹலோ,
பார்த்துட்டு வா பார்த்துட்டு வா இவ்வளோ நேரம் குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20 காலையில் நமக்கு ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா மதுரையை தாண்டி விட்டுருக்காங்க. கேபின் ரைடு பார்த்துருப்பீங்க. நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி அங்கேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் எடுத்தங்க. சூப்பரான ஒரு கேபின் ரைடு, வால்வோ கேபின்னு. மெயினாக ஓவர்டேக்கு சரியாக இருந்துச்சு. நிறைய ஓவர்டேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 1:30 மணி வாக்கில் போயிட்டு தூங்கலான்னு சொல்லி தூங்க போயிட்டேன். நல்ல ஒரு சூப்பரான தூக்கம், தூங்கியாச்சு. ஸோ வாங்க இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு பண்ணலாம்.
நேரங்கள் கழித்து. குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:15. நம்ம ஆத்தூர்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக தூத்துக்குடி தாண்டி ஆத்தூர்கிட்ட இப்போ போயிட்டுருக்கோம். தூத்துக்குடி எப்போ போனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நல்லா தூங்கிட்டேன். சரியான தூக்கம் மக்களே, பயங்கர தூக்கம். ஏன்னா அந்த வால்வோவில் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க. நல்லா தூங்கிட்டு போகிறதுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ வாங்க திருச்செந்தூர் போயிட்டு நம்மளுடைய என் கார்டு போட்டுடலாம். சரிங்களா? என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். எட்டரை மணி சொன்னாரா வானதை? 8 மணிக்கு போனோம்னா இதே போடுதா? குட் மார்னிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டோம். கரெக்டாக 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்தோம். இங்கே ஷெட்யூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் டிலே தான். இந்த 15 மினிட்ஸ் டிலேலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இந்த தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் சிங்கிள் ரோடு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர் லென்த்து. அவ்வளோ பெரிய பஸ்ஸை வச்சுட்டு அந்த சிங்கிள் ரோட்டில் வர்றது ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஒரு பெரிய விஷயமே இல்லை. சர்வீஸ் ஒரு சூப்பரான சர்வீஸ் மக்களே. சென்னை டு திருச்செந்தூர் எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட்டோடைய வால்வோ 9600 SLX கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சர்வீஸு. மெயினாக கேபின் ரைடெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய ஓவர்டேக் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரூட்டில் தூத்துக்குடி திருச்செந்தூருக்கு ஃபஸ்ட்டு வால்வோ 9600 SLXல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் LED டிவி வச்சு ஆப்ரேட் பண்ணுற ஒரே பஸ்ஸு எஸ்பிஎம் டிரான்ஸ்போர்ட் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. vlog எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வால்வோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எஸ்பிஎம் உடைய வால்வோ சென்னை டு திருவேண்டரம் இல்லைனா சென்னை டு எர்ணாகுளம் ரூட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எந்த ரூட்டு ட்ரை பண்ணலான்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டைம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே மக்களே, டாட்டா.